Okay guys, very good morning. Okay, today discuss the topic about the ESI, Employment State Insurance Scheme. இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1948 வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்காக வேண்டி பண்ணாங்கன்னா நார்மல் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்போ வந்து நார்மல் ஒரு எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இதில் வந்து மினிமல் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து பண்ணும். ஓகே, இந்த இஎஸ்ஐ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீமில் வந்து நார்மல் என்ன இருக்குன்னா நார்மல் சோசியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ன இருக்கும் ஹெல்த் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் எம்ப்ளாயி அண்ட் அதர் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சன்னாக இருக்கட்டும் அல்லது அவங்கள பிரதராக இருக்கட்டும், வேறு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பிலோ த 18 years ஓல்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த இஎஸ்ஐ வந்து மெயினாக கவர் ஆகும். ஓகே, இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் வந்து இருப்பாங்கன்னா நார்மல் ஒர்க் ஸ்டேஷன்ஸில் வந்து எனி டைப் ஆஃப் சிக்னஸ் வந்து இருந்துச்சு, அதுக்கு மெட்டர்னிட்டி எதுவும் இருந்துச்சுன்னா, அல்லது என்ன இருக்கும் டெத், அல்லது என்ன இருக்கும் டிசேபிள்மெண்ட், அல்லது எனி டைப் ஆஃப் இம்பேர்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து மோஸ்ட் காமனாக வந்து இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் வந்து கவர் ஆகும். ஓகே, இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் பொறுத்தவரை என்ன இருக்கும் நார்மல் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சில க்ரைட்டீரியா வந்து மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சீசனல் ஃபேக்ட்ரி அண்ட் சீசனபிள் ஃபேக்ட்ரி அண்ட் எம்ப்ளாயி ஃபேக்ட்ரிஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இஎஸ்ஐ வந்து கவர் வந்து மேக்ஸிமம் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சீசனல் ஃபேக்ட்ரிஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நார்மல் பவர் யூஸிங் இது இந்த இஎஸ்ஐ வந்து மோஸ்ட் காமனாக யாருக்கெல்லாம் கவர் ஆகும்னா நான் சீசனல் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஓகே, இந்த நான் சீசனல் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் பவர் யூஸ்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து மோஸ்ட் காமனாக வந்து மினிமம் 10 members வந்து இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து இஎஸ்ஐ வந்து கவர் ஆகும். ஓகே, நான் சீசனல் அண்ட் நான் பவர் ஃபேக்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா நார்மல் என்ன இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஹோட்டல், கைத்தொழில், குடிசை தொழிலெலாம் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் வந்து என்ன இருக்கும் மினிமம் 20 எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும் இந்த இஎஸ்ஐ வந்து கவர் ஆகும். ஓகே, இன்னொன்று வந்து நார்மல் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் எபோவ் 20 பீப்புள்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் அக்கார்டிங் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் இஎஸ்ஐ ஆக்ட் மூலமாக கண்டிப்பாக அவங்க வந்து மேக்ஸிமம் பண்ணியே ஆகணும். ஓகே, இன்னொன்று வந்து நார்மல் என்ன இருக்கும் மினிமல் 7,000 கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயீஸ் வந்து இஎஸ்ஐ ஆக்ட் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். இல்லைன்னா என்ன இருக்கும் நார்மல் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்களால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியாது, அவங்களோட ஓன் எஃபர்ட்னால மேக்ஸிமம் பண்ண முடியாது. அதனால் இந்த இஎஸ்ஐனால் என்ன இருக்கும் அவங்களுக்கு மெடிக்கலும் கவர் ஆகும், ப்ளஸ் வந்து அவனோட சோசியல் சப்போர்ட் அண்ட் எல்லா இதுவுமே வந்து மேக்ஸிமம் கவர் ஆகும் அக்கார்டிங் டு த இது மூலமாக. ஓகே, இதில் வந்து இந்த வெஜ்ஜஸ் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னா நார்மல் என்ன இருக்கும் ஏதாவது மால் ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா, ஏதாவது ட்ரங்க் பண்ணிவிட்டு நார்மல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்க, இல்லை என்ன இருக்கும் இம்ப்ராப்பர் அட்டெண்டன்ஸ் வந்து இருக்குது, இல்லை ப்ராப்பர் என்ன சொல்கிறது ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க ரிஜிஸ்டர் ஆகலைன்னா என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இஎஸ்ஐ வந்து அப்ளிகபிள் வந்து ஆகாது. ஓகே, இந்த இஎஸ்ஐ பொறுத்தவரை என்ன இருக்கும் நார்மல் மணியோ அல்லது என்ன இருக்கும் ஏதாவது கிளைமிங் வந்துச்சுன்னா வித்தின் 2 monthsக்குள்ளே அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. இதில் வந்து அவனோட சேலரியோட அவனோட 75% வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க அக்கார்டிங் டு த அவனோட இம்பேர்மெண்ட்டோ அல்லது அவனோட டிசபிலிட்டியோ அவனோட எவ்வளோ நாள் வந்து அவன் மெடிக்கல்லேருந்து ரெக்கவர் ஆகாந்தாண்டி அவனுக்கு வந்து வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அக்கார்டிங் டு த இன்ஜுரி ஆஃப் பர்டிகுலர் டிசீஸோ அல்லது டிஃபார்மிட்டிஸோ அல்லது அவனோட ஏபிள்ஸை பொறுத்து என்ன இருக்கும் நார்மல் இந்த வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து நார்மல் ஸ்பெஷல் அலவன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எனி டைப் ஆஃப் ட்ராவல் அலவன்ஸ் அண்ட் எனி டைப் ஆஃப் டிஸ்சார்ஜுக்கு ஏற்றாப்பில் அவனுக்கு ஸ்பெஷல் அமௌண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அந்த கிளைமிங்கில் வந்து எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த சேலரியை பொறுத்து. நார்மல் இந்த இஎஸ்ஐ வந்து வெஜ்ஜஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இதில் வந்து நார்மல் எனி டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தான் வந்து மேக்ஸிமம்
எம்ப்ளாயீஸ் தான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் வந்து என்ன இருக்குன்னா ப்ராப்பர் ரீசன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் என்ன சொல்கிறது, இவங்க வந்து இந்த இதில் தான் ஒர்க் பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த இதில் தான் வந்து ஆக்சிடென்டல் இன்ஜுரியோ அல்லது என்ன இருக்கும் ஒர்க்கில் வந்து ஏதாவது டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து நடக்குது, அதனால் அவங்க வந்து தான் மெயினாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. மினிமம் வெஜ்ஜஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணி என்ன இருக்கும் அவனோட சோசியல் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் வந்து இந்த அமௌண்ட்லாம் இருக்குல்ல, இந்த இஎஸ்ஐ பொறுத்தவரை நார்மல் என்ன சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக வந்து எம்ப்ளாயீஸ், அதாவது ஓனர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், பர்டிகுலர் ஓனர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், ரெஸ்டாரண்ட்னாலும் சரி ஹோட்டல்னாலும் சரி எபவ் த 20 பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் ஓனர்ஸ் வந்து என்ன இருக்கும் மினிமல் வெஜ்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னா நார்மல் 1.75% வந்து மேக்ஸிமம் ஓனர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா நார்மல் 4.75% வந்து மேக்ஸிமம் இருக்கும். டோட்டல் வந்து 6.5% வந்து பர் டேக்கு வந்து பிடிப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு 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 ஒர்க்கர்ஸ் வந்து 40 rupees ஒரு பர் டேக்கு வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வெஜ்ஜஸ் வந்து இஎஸ்ஐக்கு மட்டும் 8.40 வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க. எவ்ரி டே வெஜ்ஜஸ் வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க. ஓகே, இந்த கான்ட்ரிபியூஷன் பெனிஃபிட் பீரியட்ஸ் வந்து எப்போ வந்து இருக்குன்னா நார்மல் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை என்ன இருக்கும் நார்மல் அந்த பீரியட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 1 ஏப்ரல்லேருந்து 30 செப்டம்பர் வரை 6 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது ஒரு பீரியட். அண்ட் என்ன இருக்கும் அண்ட் 1 அக்டோபர் டு 31 மார்ச் வரை இது வந்து என்ன சொல்கிறது கவர் வந்து மேக்ஸிமம் ஆகும். 6 மந்த்தாக ஒரு இயரை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இது ஒவ்வொரு இயருக்கும் 6 மந்த் அண்ட் 6 மந்த் வந்து தனித்தனி செப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் பீரியட் வந்து எப்போ இருக்குன்னா நார்மல் ஏற்கனவே சொன்னேன் 1 ஏப்ரல் டு 30 செப்டம்பர் வந்து இருக்கும். அண்ட் பெனிஃபிட் பீரியட் எப்போ எதுவரை கவர் ஆகும்னா இந்த 1 ஏப்ரல் டு 30 செப்டம்பர் வரை பே பண்ணாங்கன்னா அவங்க வந்து 1 ஜனவரி டு 30 ஜூன் வரை 1 ஜனவரி டு 30 ஜூன் வரை அவங்க வந்து என்ன இருக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். இல்லை என்ன இருக்கும் அவனுக்கு ஏதாவது டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் நார்மல் என்ன சொல்கிறது கவரேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மினிமம் 6 மந்த்தாவது அவன் வந்து ஒர்க் பண்ணி இஎஸ்ஐ பே பண்ணால் மட்டும்தான் என்ன இருக்கும் அவனுக்கு வந்து இஎஸ்ஐ வந்து கவர் ஆகும். இல்லைன்னா என்ன இருக்கும் மேக்ஸிமம் கவர் வந்து ஆகாது. ஓகே, அடுத்த 6 மந்த் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 அக்டோபர் டு 31 மார்ச் வந்து ஆகும். ஓகே, அது கவரேஜ் வந்து எப்போ இருக்குன்னா 1 ஜூலை டு 31 டிசம்பர் வரை கவரேஜ் வந்து மேக்ஸிமம் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து எனி டைப் ஆஃப் இன்ஜுரிஸோ அல்லது இம்பேர்மெண்ட்டோ அல்லது மெடிக்கல் அப்நார்மலிட்டிஸ் வந்து இருந்துச்சுன்னா இது அவங்க வந்து மேக்ஸிமம் கவர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதில் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், இவங்க எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ்னால் வந்து என்ன இருக்குன்னா நார்மல் மெயினாக ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் செக்யூரிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மினிமல் வெஜ்ஜஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மினிமல் வெஜ்ஜஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 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 கார்டியக் பிளாக் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா என்ன இருக்கும் மேக்ஸிமம் 1 lakh 2 lakhs வரை எக்ஸ்பென்சிவ் வந்து பண்ண வேணும். ஆனால் என்ன இருக்கும் மினிமல் வெஜ்ஜஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க எக்ஸ்பென்டிஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியாது. அதனால் இஎஸ்ஐயில் வந்து அவங்க பண்ணாங்கன்னா என்ன இருக்கும் 95% அளவு கவர் வந்து நடக்கும். சம் டிசீஸை பொறுத்தவரை 100% வந்து கிளைம் வந்து நடக்கும். ஓகே, இதனால் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, அண்ட் என்ன இருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, அண்ட் எம்ப்ளாயர் எக்ஸ்டெண்ட் அப்ளிகபிலிட்டி ஆர் இந்த இஎஸ்ஐ ஆக்ட் கூட என்ன சொல்கிறது மினிமல் உள்ள வந்து என்ன இருக்கும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அண்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து மேக்ஸிமம் வரும். இதுவும் வந்து இஎஸ்ஐ ஆக்ட் கீழே வந்து இருக்கும். ஓகே, இந்த இஎஸ்ஐ ஆக்ட் வந்து வரதுக்கு முன்னாடி என்ன இது இருந்துச்சுன்னா நார்மல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அண்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு. ஓகே, அந்த 2 ஆக்ட் மூலமாக தான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது பீப்புள்ஸுக்கு வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதோ அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சிவோ அல்லது வேறு டைப் ஆஃப் இம்பேர்மெண்ட்ஸோ டெத்தோ அல்லது டிசபிலிட்டியோ வந்து இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் நார்மல் அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக என்ன இருக்கும் லீகலைசேஷன் வந்து கரெக்டாக பண்ணாங்க. ஓகே, அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து என்ன இருக்கும் மெட்டர்னிட்டி டைமில் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து என்ன மணி ப்ரொவைட் பண்ணுறதோ அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் ப்ரொவைட் பண்ணுறதோ வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த இஎஸ்ஐ வந்த பிறகு என்ன இருக்கும் இந்த இஎஸ்ஐக்குள்ளே வந்து என்ன இருக்கும் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டும் வந்து இன்க்ளூட் வந்து மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா
ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1923 வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணாங்க. ஓகே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து என்னென்னா சேம் லைக் இஎஸ்எம்ஆர் தான். ஓகே இது வந்து என்ன இருக்குன்னா நார்மல் இதுவும் வந்து சோஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ன இருக்கும் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த இஎஸ்ஐ ஆக்ட் மூலமாக மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஓகே இதில் வந்து என்னன்னா டிபெண்ட் ஆஃப் த ரிலீஃப் கேஸ் ஆக்சிடென்ட் அரைசிங் த கோர்ஸ் ஆஃப் இதர் டெத் ஆர் டிசேபிள்மெண்ட். ஓகே இவங்க வந்து அப் டு டெத் டு டிசேபிள்மெண்ட்ஸ் வந்து போனாங்கன்னா இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக என்ன சொல்கிறது அவங்க கிளைமிங் வந்து மேக்ஸிமம் பண்ணலாம். அதாவது என்ன இருக்கும் ஏதாவது ஃபேக்ட்ரிலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வந்து அவங்க வந்து எனி இன்ஜுரிஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ப் திங்ஸில் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கில் வந்து என்ன இருக்கும் ஏதாவது கையை கட் பண்ணி அல்லது என்ன சொல்கிறது கை வந்து ஃபுல்லாக நஞ்சு கையை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 3 டைப் ஆஃப் வந்து செப்பரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது அடுத்தடுத்து வந்து மேக்ஸிமம் பார்ப்போம். ஓகே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குன்னா நார்மல் ஹோல் இந்தியாலேயும் வந்து மேக்ஸிமம் இருக்கும். யூனிவர்சலாக வந்து வேறு மாதிரி மாடிஃபைட் வந்து மேக்ஸிமம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா இதுலையுமே வந்து யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து எதுக்கு வந்து இருக்குன்னா நார்மல் என்ன இருக்கும் ஆல் டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இருக்குது. அப் டு என்ன இருக்கும் நார்மல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலும் சரி நான் கவர்மெண்டல் எம்ப்ளாயினாலும் சரி ஒரு 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 ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு ஏர்க்ராஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு கேப்டன்லேருந்து என்ன சொல்கிறது அப் டு ஸ்வீப்பர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆக்ட் வந்து கவர் வந்து மேக்ஸிமம் ஆகும். இன்க்ளூடிங் குக்கு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் கவர் வந்து ஆக்ட் வந்து ஆகும். ஓகே இதில் வந்து நார்மல் வெரைட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் இதை வந்து மானிட்டர் வந்து பண்ணுவாங்க. ஓகே ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸும் வந்து ஒவ்வொரு இந்த ஒர்க்கு ஒரு ஃபேக்ட்ரிஸ்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த கமிஷனர் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க. ஓகே இது வந்து இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டுக்கு கீழே தான் வந்து இந்த கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் போயிட்டு ஒவ்வொரு ரெக்கமெண்ட்ஸ் வந்து இருக்கா ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இருக்கா ஷார்ப் திங்ஸில் வந்து கவரேஜ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க வந்து மானிட்டர் வந்து பண்ணுவாங்க. எவ்ரி இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு மந்த்லியோ அல்லது 6 month வரை இன்ஸ்பெக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ஸ். ஓகே இந்த டிபெண்டன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஒரு 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 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒர்க்கர் வந்து இருக்காங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க அவங்கள வந்து யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பையன் இருக்கலாம் அண்ட் சன் இருக்கலாம் அண்ட் அவங்களோட பொண்ணு பையன் வந்து இருக்கலாம் பிலோ த 18 years ஓல்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது அன்மேரிடாக வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அண்ட் டிபெண்ட் விடோ ஆஃப் அவங்க மதராக வந்து இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன இருக்கும் நார்மல் இந்த இவங்கெல்லாம் வந்து டிபெண்டன்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து கவர் வந்து மேக்ஸிமம் ஆகும். ஓகே விடோ சிஸ்டர் அண்ட் விடோ பிரதர் பிலோ 18 years பிரதர் வந்து இருக்கலாம். இல்லை இவங்களை டிபெண்ட் பண்ணி எம்ப்ளாயி அல்லது ஒர்க்கர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறது அவங்களோட இம்பேர்மெண்ட்ஸை பொறுத்து என்ன சொல்கிறது வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப் டு 80,000 டு என்ன சொல்கிறது மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க கண்டிஷன்ஸை பொறுத்து. இது வந்து யாருன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்து அவங்களோட என்ன இருக்கும் டிசபிலிட்டியை பொறுத்து வந்து அவங்க டிசபிலிட்டி கிரேடை பொறுத்து என்ன இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே எம்ப்ளாயீஸ்லாம் யாரெல்லாம் எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்கன்னா நார்மல் என்ன இருக்கும் ஒரு 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 கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒரு 10 ஒர்க்கர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் இவங்களுக்கு ஒர்க் பண்ணுற டைமில் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எனி டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து எம்ப்ளாயீஸ் வந்து வெஜ்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் இம்பேர்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயீஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் என்ன இருக்கும் டு அத்தாரிட்டி அல்லது என்ன இருக்கும் ஒரு ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே அண்ட்
டெம்பரவரி அண்ட் பெர்மனன்ட்ஸ் வந்து இருந்துச்சு, இல்லை என்ன டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்குனாலும் என்ன இருக்கும், இந்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏர் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, எனி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா அவங்க பொறுப்பு வந்து அந்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, அவங்களுக்கு ஏற்றாப்புல ஆக்சிடென்ட் இருக்குது அல்லது ஏதாவது வெஜ்ஜஸ் வந்து கொடுக்கணுனாலும் இந்த எம்ப்ளாயீஸ் தான் வந்து மேக்ஸிமம் கொடுக்கணும். ஓகே, இந்த ஒர்க்மேன் ஆக்ட் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நார்மல் ஏற்கனவே சொன்னேன் நான் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1923 வந்து இது பண்ணாங்க. ஓகே, இதில் வந்து நார்மல் என்ன சொல்கிறது ஒவ்வொரு செக்டார்லேயுமே வந்து என்ன சொல்கிறது ப்ரொவைட் வந்து மேக்ஸிமம் கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் இந்த எம்ப்ளாயர் லைபிலிட்டி பே கமிஷன்ஸ் வந்து எதுக்கெலாம் கொடுப்பாங்கன்னா நார்மல் ஓகே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அஸ் பர் செக்ஷன் வந்து 3.1 வந்து 1ல் வந்து என்ன இருக்கும் ஒரு பேசிக் க்ரைட்டீரியா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து காம்பன்சேஷன் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா இட் இஸ் மீன் அவங்களோட இப்போ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸாக வந்து மேக்ஸிமம் இருக்கணும். அட் த டைம் ஆஃப் எனி டைப் ஆஃப் பர்சனல் இன்ஜுரிஸ் வந்து இருந்துச்சுன்னா பர்சனல் இன்ஜுரிஸ் அல்லது எனி டைப் ஆஃப் காசஸ் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜுரிஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிலிட்டி டு கிளைம் த என்ன சொல்கிறது இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன்ஸ் வந்து கிளைம் வந்து மேக்ஸிமம் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வந்து எனி டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து நடந்துச்சு அல்லது இன்ஜுரி காஸ்ட் பை த ஆக்சிடென்ட் ரிசல்ட் பை த ஒர்க்மேன் டெத் ஆர் பெர்மனன்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டெம்பரவரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா ஓகே நார்மல் என்ன இருக்கும் இப்போ பெர்மனன்ட் இம்பேர்மெண்ட் அல்லது டெம்பரவரி இம்பேர்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா அல்லது என்ன இருக்கும் டோட்டலி டெத்து வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் டு என்ன சொல்கிறது அது வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். ஓகே, இந்த ஆக்சிடென்ட் அரைசிங் அவுட் ஆஃப் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஓகே என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா நார்மல் த எம்ப்ளாயர் லைபிள் டு பே காம்பன்சேஷன் கேஸ் த பர்சனல் இன்ஜுரிஸ் எனி டைப் ஆஃப் ஆக்குபேஷனல் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் லைக் நெக் பெயின் பேக் பெயின் அந்த இதுக்கு கூட அவங்க வந்து எலிஜிபிள் டு என்ன சொல்கிறது அந்த காம்பன்சேஷன் வந்து வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, பர்சனல் இன்ஜுரி லைக் இன்க்ளூட் த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஷாக் எனி டைப் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா கூட மென்டலி அப்நார்மல் வந்து இருந்தால் கூட அவங்க வந்து இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக என்ன இருக்கும் காம்பன்சேஷன் வந்து வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, இதில் வந்து டிசபிள்மெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க அல்லது ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்கள வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் வந்து மேக்ஸிமம் வாங்கணும். ஓகே, அவங்களோட முடியலன்னா என்ன இருக்கும் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க ஒர்க்கை வந்து மாடிஃபைட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக என்ன இருக்கும் நார்மல் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கை வந்து துண்டாக கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு பவர் ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கை துண்டாக கட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து மிஷினரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டைப் ஆஃப் ஒர்க் வந்து கொடுக்கலாம், பியூன் ஒர்க்கு இல்லை அவங்களால மினிமல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது மினிமல் இது பண்ணுற மாதிரி அதோட சேலரியில் சேம் சேலரியில் வந்து அவங்க வந்து ஒர்க் வந்து கொடுக்கலாம். ஓகே, அக்கார்டிங் டு த இம்பேர்மெண்ட்ஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். மென்டலி ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து கொடுக்கலாம். இல்லை என்ன இருக்கும் ரிப்பீட்டடாக ஷிஃப்ட் வந்து மாற்றி கொடுக்கலாம். இல்லை ஒரு இதில் வந்து மிஷினரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா 1 மந்த் வந்து வேறு ஏதாச்சும் டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி ஷிஃப்ட் வந்து மாற்றி கொடுத்து அவங்கள வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் ரிலீவ் பண்ணும். இதோட இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனோட ஆக்ட் வந்து மெயினாக வந்து அதுக்காண்டி தான் ஒர்க் பண்ணுவாங்க. என்னென்ன இருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் பாதிப்பு வரக்கூடாது, எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து பாதிப்பு வரக்கூடாது, ஒர்க்கர்ஸ்க்கும் பாதிப்பு வரக்கூடாது, ஓனர்ஸ்க்கும் வந்து பாதிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து என்ன இருக்கும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் வந்து மேக்ஸிமம் இருக்கணும். ஓகே, இதில் வந்து இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து இருக்குன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் பார்ஷியல் இம்பேர்மெண்ட் வந்து டெம்பரரி பார்ஷியல் இம்பேர்மெண்ட் அண்ட் பெர்மனன்ட் பார்ஷியல் இம்பேர்மெண்ட். ஓகே, டெம்பரரி இப்போ இம்பேர்மெண்ட்ஸ் லைக் என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து எனி டைப் ஆஃப் ஃபீவர்ஸ் அல்லது என்ன இருக்கும் ஒரு 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 டெம்பரவரியாக ஒரு 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 ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் நார்மல் பைபாஸ் சர்ஜரி அல்லது என்ன இருக்கும் ஒரு டெம்பரவரி இம்பேர்மெண்ட்ஸ் ஒரு ஃபீவரோ ஒரு 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 ஒரு
ஒரு மினிமல் 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே வர்ற இதுக்கு வந்து என்ன இருக்கும், அவங்க வந்து என்ன இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மினிமல் வெஜ்ஜஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா என்ன இருக்கும், இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் மூலமாக மினிமல் அமௌண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். அண்ட் பெர்மனன்ட் பார்ஷியல் இம்பேர்மெண்ட் வந்து இருக்குன்னா என்ன இருக்கும், கை வந்து துண்டாக போயிடுச்சுன்னா அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு வந்து வேறு ஒர்க் வந்து கொடுக்கணும். அப்படி ஒர்க்கு கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், நடக்க முடியல, அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எந்த ஒர்க்குமே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், மினிமல் வெஜ்ஜஸ் அல்லது என்ன இருக்கும், டோட்டல் பேமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அப் டு 80,000 டு என்ன சொல்கிறது 1 lakh வர மேக்ஸிமம் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணி என்ன இருக்கும், அவங்க வந்து என்ன சொல்கிறது அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா பெர்மனன்ட் வந்து என்ன இருக்கும், கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது கையோ காலோ வந்து போயிடுச்சுன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்து என்ன இருக்கும் அவங்கள வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் என்ன இருக்கும் மந்த்லி வந்து மினிமல் அமௌண்ட்ஸ் அண்ட் என்ன இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன இருக்கும் அமௌண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டோட்டல் இம்பேர்மெண்ட் வந்து என்ன இருக்கும் நார்மல் அப் டு டெத்து வந்து ஆகிட்டாங்க அல்லது என்ன இருக்கும் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது டெத்து வந்து இருந்ததுன்னா அவங்களோட நாமினிக்கு வந்து மினிமல் வெஜ்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா டெத் ஆஃப் காம்பன்சேஷன்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அக்கார்டிங் டு த ஃபேக்டர்ஸை பொறுத்து. ஓகே. அவங்க வந்து எப்படி இறந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப் டு 8 lakhs வரை மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 8 lakhs டு அப் டு 16 lakhs வரை மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த ஃபேக்டர்ஸ் மூலம். பெர்மனன்ட் டிசபிள்மெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அமௌண்ட்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் 60% ஆஃப் மந்த்லி வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்டர்ஸ் 9 lakh வரை என்ன சொல்கிறது 9 lakh அல்லது அது வந்து மோர் வரை நிறைய வந்து 9 lakh அபோவ் 9 lakh வரை மேக்ஸிமம் குறைப்பாங்க. சரியா. பெர்மனன்ட் அண்ட் பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் வந்து 60% ஆஃப் மந்த்லி வெஜ்ஜஸ் அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்டர்ஸை பொறுத்து என்ன இருக்கும் கூடவும் குறைவும் வந்து கொடுப்பாங்க. ஓகே. டெம்பரவரி டிசபிள்மெண்ட்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் வந்து என்ன இருக்கும் 20% ஆஃப் மந்த்லி வெஜ்ஜஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணது